நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 26/9/2024. இன்றைக்கு காருண்யா ப்ளஸ். இந்த காருண்யா ப்ளஸில் ட்ரா நம்பர் 540. இந்த 540 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அதே போல் நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சுங்கிறதையும் பார்த்துடலாம். மணிகண்டன் அப்படிங்கிறவர் ஆல்போர்டுக்கு 4-9 கொடுத்துருக்காரு. முழு வெற்றி இதிலேயே அடங்கிடுச்சு. மணிகண்டனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் மை லைஃப்புங்கிறவரும் 2-9 கொடுத்துருக்காரு ஆல்போர்டுக்கு. இதில் 9 ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் குட்டி ஆல்போர்டுக்கு 9-3 கொடுத்துருக்காரு. இதில் 9 ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு. இதில் மணிகண்டன், மை லைஃப், குட்டி 3 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதே போல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களை. நான் பார்த்துக்க தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது முழு கணக்கையும் பார்த்துடலாம். இன்றைக்கு என்ன கணக்கு கொடுக்குங்கிறத நம்ம அதே போல் நேற்றுக்கு கொடுத்ததில் 4 மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆகினது. இதில் 64 கொடுத்துருந்தோம். அந்த 64ங்கிறது நமக்கு 94 பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. எப்போதுமே 6 கொடுத்தா 9, 9, 6, 12 வரும்னு சொல்லியிருப்போம். ஆனால் நேற்றைக்கு அது மிஸ் ஆகிடுச்சு. இன்றைய கணக்கு ஒரு மிஸ் ஆகாத வெற்றி எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். முதல் கணக்கு நம்ம வார கணக்கு எடுத்தப்போம். இந்த வார கணக்குன்னு பார்க்கும்போது சி போர்டுக்கு பாருங்கள் 2, 4 அப்படின்னு இறங்கியிருக்கு. அந்த 4ங்கிறது மீண்டும் இறங்கலாம். ஓகேங்களா. அதே அமைப்பு இது தினசரி கணக்குலேயும் பாருங்கள். ஏ போர்டுக்கு 4, அடுத்தது பி போர்டுக்கு 4 வந்திருக்கு. அடுத்தது சி போர்டுக்கும் 4 வர வாய்ப்பு இருக்குது. இந்த 4ங்கிறது தினசரி கணக்குலேயும் வார கணக்குலேயும் 2 நாள்லேயும் ஒத்து வருது. ஓகேங்களா. இந்த கணக்கில் பார்க்கும்போது மீண்டும் ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா. அது அப்படி இருக்கட்டும். அடுத்தது நம்ம வார கணக்கில் தான் இதில் முழுசாக பார்க்குறோம். இந்த 312லேயும் 754 அப்படிங்கிற 2 ரிசல்ட்டையும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. இதில் பார்க்கும்போது இதை பார்த்துக்குங்க. இந்த பி போர்டுக்கு பார்க்கும்போது 1, 5 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 0 இறங்கும். ஓகேங்களா. 0ங்கிறது இதுக்கு இறங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பி போர்டுக்கு 0 இருக்குது. சி போர்டுக்கு பார்க்கும்போது அந்த 2, 4 அப்படிங்கிறதுல அடுத்தது 8 அப்படிங்கிறது சி போர்டுக்கு 8 இருக்குது. ஓகேங்களா. இதில் சி போர்டுக்கு 8 இருக்குது, 4 இருக்குது. இந்த வார கணக்குன்னு பார்க்கும்போது 2 கணக்கு வருது நண்பர்களே. 4, 8. ஓகேங்களா. இதில் தினசரி கணக்கு ஒன்று பாருங்கள். தினசரி கணக்கில் இங்கே பாருங்கள் 8, 4. இதில் ஏ போர்டுக்கு 2 இருக்குது. ஓகேங்களா. தினசரி கணக்குலேயும் நம்ம காருண்யா ப்ளஸ்லேயும் கலந்து தான் இன்றைய நம்பர் எடுக்கிறோம். ஓகேங்களா. இதில் பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 2 இருக்குது. ஓகேங்களா. அந்த 2ங்கிறதும் இந்த கணக்கில் சி போர்டுக்கு 4, 8 இருக்குது. பி போர்டுக்கு 0 இருக்குது. நம்ம இந்த கணக்கில் காருண்யா ப்ளஸில் 0, 8, 0, 4 அப்படின்னு பிசி இருக்குது. ஓகேங்களா. பிசிக்குன்னு அந்த நம்பர் இருக்குது. ஏ போர்டுக்கு 2 கொடுக்குறோம். 204 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இதை நம்ம 12 இந்த கணக்கில் பார்க்கும்போதும் இதையும் பார்த்துக்குங்க. 7, 3 இந்த வார கணக்கு பார்த்தாலும் அது ஒரு ப்ளஸ் போட்டோம்னா 0 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்படிங்கும்போது இந்த கணக்குலையும் பாருங்கள். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் 4, 3 அப்படின்னு இறங்கியிருக்கு. இந்த கணக்குலையும் நமக்கு 2 வருது. இந்த 2ங்கிறது நமக்கு தினசரி கணக்குலேயும் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இன்றைய கணக்கில் காருண்யா ப்ளஸ்லேயும் தினசரி கணக்குலேயும் ஒத்து வர மாதிரி தான் இன்றைய கணக்கு இருக்குது. ஓகேங்களா. இந்த வார கணக்குலேயும் தினசரி கணக்குலேயும். ஓகேங்களா. அந்த கணக்கில் 2ங்கிறதும் 4ங்கிறதும் 2 கணக்குலேயும் வருது. அதே போல் இதுக்கு இந்த 0வை கரெக்டு ஏ போர்டுக்கு வச்சோம்னா 24 அப்படிங்கிற நம்பரும் வரும். 0, 24. ஓகேங்களா. இதில் சி போர்டுக்கு 4 உள்ளது. அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த கணக்குக்கு தான் நம்ம அதே போல் பெரட்டியும் கொடுத்துருக்கேன். டைப் பண்ணி பாருங்கள். உங்களோட கணக்கில் எப்படி வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு பற்றி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா. இதில் 2 நம்பர் கொடுத்தாச்சு. அதே போல் சி போர்டுக்கு 8 வரும்போது இதே அமைப்பை அப்படியே பரட்டி தான் கொடுக்குறேன். அதே போல் 208. அடுத்தது 0, 28. ஓகேங்களா. இந்த சி போர்டுக்கு 8, 4 இருக்கிறதுல ஏ போர்டுக்கு ஏன் 0 கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த கணக்கு நல்லா பார்த்துக்குங்க. இது கார்னியா ப்ளஸில் 2, 5 அப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடில்
சி போர்டுக்கு அடுத்தது பி போர்டுக்கு 5. அதுபோல் அடுத்தது ஒரு போர்டு வரும்போது ஏ போர்டுக்கு இந்த கணக்கில் 0 வரும். ஓகேங்களா, 2 5 அப்படிங்கும்போது 0 1 இருக்குது. அதனால் இதை பரட்டி கொடுக்குறேன். ஏபிக்கு உள்ளது மட்டும். ஓகேங்களா, ஏபிக்குன்னு உள்ளது பரட்டி கொடுக்குறேன். 20 02 அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வார கணக்குலேயும் தினசரி கணக்குலேயும் ஒத்து வர நம்பர் ஒரே நம்பர். ஓகேங்களா, அதில் சி போர்டுக்கு 4 8 இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணக்குலேயும் எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்பர்களே. நம்ம இதில் ஒரு 6 வாரம் விட்டு 6 வாரம் கணக்கு இருக்குது. 824 அப்படிங்கிற நம்பர் இருக்கு பாருங்கள். இந்த கணக்குலேயும் 751. ஓகேங்களா, இந்த 2 கணக்குலேயும் இதில் பார்க்கும்போது நமக்கு 0 இறங்குது. ஓகேங்களா, இதில் 0 இருக்குது சி போர்டுக்கு. இங்கே பாருங்கள் 4 1 சி போர்டுக்கு இருக்கும்போது இதில் 0 அப்படிங்கிறது சி போர்டுக்கு இருக்குது. அதே போல் இந்த 2 5 அப்படிங்கும் போது 0ங்கிறது பி போர்டுக்கும் வரும். ஓகேங்களா, இந்த கணக்கில் அடுத்த கணக்கு பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 2. அதே போல் இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக 2 கணக்கில் ஒத்து வருது நம்பர்களே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 இருக்குது. அடுத்தது பி போர்டுக்கு 5 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது நமக்கு ஏ போர்டுக்கு 6 வரணும். ஓகேங்களா, அதே கணக்கு இதுலேயும் இருக்குது பாருங்கள். 8 7 அடுத்தது 6 அப்படிங்கிற கணக்கு. ஓகேங்களா, இன்றைய கணக்கு நம்ம கணக்கு எடுக்கும்போது டோட்டலாகவே 2 கணக்கில் ஒரே நம்பர் வருது. அதே போல் இந்த நம்பரில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள், உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும். ஓகேங்களா, இதில்ங்கிறது 600 அப்படின்னு இருக்குது. அது பார்க்கும்போது பி போர்டுக்கு இந்த 2 இருக்குங்களா, 2 5 அப்படி பார்க்கும்போது மீண்டும் அந்த 5 வரலாம். பி போர்டுக்கு அந்த மீண்டும் 5 வரலாம். அப்படி பார்த்தா 50 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. அது 650. ஓகேங்களா, இதில் 650ங்கிற நம்பரும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும். ஒரு 2 வார கணக்கில் ஒரு நம்பர் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். பாருங்கள், 2 வாரம் விட்டு 2 வார கணக்கு தான். 722 இது 751. ஓகேங்களா, இதில் ஏசிக்கு மட்டும் கொஞ்சம் காமனாக பாருங்கள். இதில் 71 அடுத்தது 72. ஓகேங்களா, இந்த கணக்கில் 73 அப்படின்னு ஏசிக்கு வரலாம். இதை அப்படியே கொடுக்க போகிறதில்ல, இதையும் இடமாற்றி தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த கணக்குலேயும் நமக்கு பி போர்டுக்கு 0 இருக்குது. டோட்டலாகவே இந்த கணக்கு 2 கணக்கு பாருங்கள். இந்த இங்கேயும் 5 2. அதே போல் இந்த 1 5 அப்படிங்கிறதுக்கும் 0 வரும். 2 5ங்கிறதுக்கும் 0 வரும். அது ஒரு பவருக்கு 0 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த கணக்கில் 0ங்கிறது நமக்கு பி போர்டுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதே போல் சி போர்டுக்கு பார்க்கும்போது இந்த 1 2ங்கும்போது 3 இருக்குது. அதே போல் அந்த 1 2 இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அப்படிங்கும்போது 3 இங்கேயும் வரலாம். ஓகேங்களா, இதில் அது இந்த கணக்கில் இருக்குது. ஆனால் 3 சி போர்டுக்கு மட்டுமே கொடுக்குறோம். இதில் 703 அந்த அமைப்புக்கு அதே போல் வந்தால் ஓகேங்களா, 72 73 அப்படிங்கிற மாதிரி இந்த ஏசிக்கு அப்படியே கொடுக்குறேன். 703 அப்படின்னு இதில் ஏ போர்டுக்கு நம்ம 0 கொடுத்துருக்கோம். அதனால் இந்த 7ங்கிறத பி போர்டுக்கு வச்சு 73 அப்படின்னு கொடுக்குறேன். 073. ஓகேங்களா, இதில் சி போர்டுக்கு 3 மட்டுமே கொடுத்து 703 073 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. டோட்டலாக இன்றைக்கு கொடுத்ததில் 8 நம்பர் இருக்கும். ஓகேங்களா, இதில் 8 நம்பர் இருக்குது. உங்களோட கணக்கில் எந்த கணிப்புலேருந்து இதில் 3 கணக்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த 3 கணக்கில் உங்களோட கணக்கில் எந்த கணக்கில் செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, அதே போல் உங்களோட கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அடுத்தது நமக்கு சி போர்டுக்கு மட்டும் உள்ளதை பார்த்துருவோம். சி போர்டுக்கு மட்டும் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தனியாக பார்த்துடலாம். இதில் சி போர்டுக்கு முதல் கணக்கில் 4 அடுத்தது 8. ஓகேங்களா, அடுத்தது நம்ம 6 வார கணக்கில் 0 கொடுத்துருக்கோம். 6 வார கணக்குன்னு பார்க்கும்போது 0 இருக்குது. அதில் 00 இருக்குது இல்லைங்களா. அடுத்தது ஒரு 2 வார கணக்கில் 3 இருக்குது. ஓகேங்களா, இதில் டோட்டலாக இன்றைக்கு பழைய மாதிரி இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கோம் சி போர்டுக்கு மட்டும்.
ஓகேங்களா. சி போர்டுக்கு மட்டும் நமக்கு மெயினான கணக்குங்கிறதுனால இந்த 3 போர்டு 4 போர்டு இருக்குது இப்போ டோட்டலாக. ஓகேங்களா. இதில் எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ளதுங்கும்போது 0 வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களோட கணக்கில் அதுபோல் என்ன நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா. இதில் ஆல் போர்டுக்கு 0 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆல் போர்டுக்குங்கிறது 0 வச்சு பயன்படுத்தி பாருங்கள். ஓகேங்களா. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்பிட சந்திப்போம். வாழ்க வளமுடன்.